அவர்கள் வழக்கு போட்டதில் இன்னும் 80 வழக்குகள் இருக்கிறது. சுப உதயகுமாரனையும் சேர்த்து எனக்கும் என் மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது கூடங்குளத்தில். ஆக அந்த வழக்கு இருக்கிறது, அப்படியே எடுக்காம வச்சிருக்கிறாங்க. ஆகவே கூடங்குளம் அணு உலை வரக்கூடாது என்று நாம் சொல்லும் போது இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். இப்ப இருக்கிறது 4, அதுல 1 தான் இயங்குது. இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று. அணு உலை நரகமாகிவிடும் தென் தமிழ்நாடு. அது பெரிய ஆபத்தாக முடியும். ஜப்பானிலே புகுஷிமாவிலே என்ன நடந்தது, எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள், அதுக்கே நடக்கும். செர்னோபில், ரஷ்யாவிலே செர்னோபில் அணுவின் நிலையம் எவ்வளவு ஆபத்துக்குள்ளாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அதே நிலைமை தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடியை மையமாக கொண்டு ஏற்படும். அமெரிக்காவிலே 3 மைல் ஐலாண்ட் என்கின்ற அந்த அணு உலை, அதுவும் வெடித்து சிதறி அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இப்பொழுது ஐரோப்பா கண்டத்திலே இருக்கக்கூடிய அணு உலைகளை எல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அதற்கு போயிட்டாங்க. இருக்கிற அணு உலைகளை எல்லாம் மூடுறாங்க. இவர் இன்னும் 2 அணு உலையை நான் எங்க கொண்டு வருவேன், எங்க அதே இடத்துல கூடங்குளத்திலே இன்னும் 2 அணு உலை கொண்டு வருவோம் என்று பிரதமர் சொல்லுகிறார். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தமிழர்களுக்கு இதை விட வேற வேலை கிடையாது. அவர்கள் நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே கப்பல் படைத்தளம் இருக்கிறது திருநெல்வேலியிலே, தென்பகுதியிலே. கூடங்குளம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட டேங்க் தொழிற்சாலை இங்கே திருச்சியிலும் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. நாளைக்கு ஒரு மோதல் வருகிறது. இப்ப மீனவர்கள் பிரச்சனையில 800 மீனவர்களை கொண்டிருக்கான் சிங்கள ராணுவத்துக்காரன், கடற்படைக்காரன். ஆனால் திசநாயகான்னு போட்ட அதிபராக வந்திருக்கிறாரே, அவர் வெறிபிடித்த மூர்க்கர், ராஜபக்சேயை விட மோசமானவர். அவர் ஜேவிபி கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தார். சுனாமி வந்தப்ப இலங்கைக்கும் நிதி உதவி செய்யும் போது தமிழர் பகுதிக்கு அது கொடுக்க கூடாது என்று ஊர்வலம் போனவர் தான் இந்த திசநாயகா. இந்த திசநாயகா இப்பொழுது இந்தியாவுக்கு வந்துவிட்டு போனார். பிரதமரை வெளிவிவகார மந்திரியை சந்தித்து விட்டு போனார். எல்லாரும் ஆஹா நல்ல ஒரு திசநாயகன் வந்திருக்கான், திசை மாறிடும்னாங்க. முந்தா நாள் என்ன செய்தி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? இலங்கையிலிருந்து, இனிமேல் தமிழக மீனவர்கள் குறித்து இந்தியாவோடு ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம். முந்தா நாள் பேப்பர்ல வந்திருக்கு. அப்ப பேச்சுவார்த்தைக்கு அவன் தயாரில்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் மீனவர்கள் கொல்லப்படுவார்கள். நேற்று முந்தா நாள் கூட போய் அடிச்சிருக்கிறாங்க. ஆகவே தமிழகத்தை ஒரு காலனி நாடாக, ஒரு அடிமை நாடாக டெல்லி கருதுகிறது என்பதற்கு தான் இதெல்லாம் உதாரணம். ஆக தமிழகத்தினுடைய நலன்களை, பொதுமக்கள் நலனை பாதுகாப்பதில் மறுமலர்ச்சி தீர்வு கழகம் முத்திரை பதித்திருக்கிறது, உத்தரவாதம் பெற்றிருக்கிறது. கேரளமும் இப்பொழுது இந்த நீட்ரோவை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிற பினராயி விஜயனையும் 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த ஒமன் சாண்டி அவரை 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த அச்சுதானந்தனை 2 முறை போய் பார்த்தேன். எங்க முல்லைப்பெரியார் மட்டும் இடியாது, இடுக்கி இடிஞ்சு போயிடும். இவங்க இந்த நீட்ரோவை கொண்டு வந்தாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 2-3 விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அங்கே இந்த அம்பரப்பர் மலையில தான் இதை வைக்க போறாங்க நீட்ரோவை. அதுல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே பதிகட்டான் சோலை ஆரம்பிக்கிறது. பதிகட்டான் சோலை என்பது கேரளாவை சேர்ந்தது. 2 கிலோமீட்டரே ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் யுனிவர்சல் ஹெரிடேஜ் உள்ள இடங்கள்ல ஒரு புல்ல கூட திரும்பி பிடுங்கி போடக்கூடாதுன்னு ரூல் வச்சிருக்கிறான். இது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி ஹெரிடேஜ் உள்ள இடம் என்று அங்கே ஐநா மன்றத்திலேயே குறித்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஏற்கனவே அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறேன் நீதிமன்றத்திலும். அப்படி அந்த விதத்திலே அவர்கள் அங்கே கொண்டு போய் இதை வைப்பது என்று சொன்னால் அது ஐநா சபையினுடைய தீர்மானத்துக்கு விரோதமானதாகும். ஆகவே எதிர்ப்பது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அந்த இனி மேலும் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று மோடி துடித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஸ்டே வாங்கி 3.5 வருஷம் ஆச்சு ஹைகோர்ட்ல. இந்த நியூட்ரினோவுக்கு ஸ்டே வாங்கி நான் தான் ஆர்கியூ பண்ணேன். எனக்கு அஜ்மல் கான் ஹெல்ப் பண்ணாரு, பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. வாதம் பண்ணுவதற்குரிய வழிமுறைகளிலே அவர் எனக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த விவாதத்துக்கு பிறகுதான் ஹைகோர்ட்ல தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய அனுமதி இல்லாமல் இதை ஒன்றும் செய்ய முடியாது,
அந்த ஃபேக்டரிக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது, அந்த நியூட்ரினோ வளாகத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி 3.5 வருஷம் ஆச்சு. ஆக 3.5 ஆண்டு காலமாக பிரதமர் சொன்ன திட்டத்தை தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு இருந்தது. செய்திருக்கிறேன், சேவை செய்திருக்கிறேன். பொது வாழ்வுக்கு வந்ததனால் இவையெல்லாம் செய்ய முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க முடிந்தது. அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் ஆபத்து வருகிறதோ அதை தடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதல் படையணியாக இருந்து செயல்படும் என்பதிலே தமிழக மக்களுக்கே நம்பிக்கை இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது சொன்ன 3 காரியங்களும் அத்தனை கட்சியும் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டிய காரியங்கள். ஒன்று ஸ்டெர்லைட், அதை தன்னந்தனியாக போராடி பிறகு மக்களை திரட்டி கோர்ட்டுக்கும் போய் அதை தடுத்து நிறுத்தி லைசன்ஸை ரத்து பண்ணியாச்சு. அப்போ அவ சொன்னேன், மகாராஷ்டிராக்காரன் தான் உடைச்சி நொறுப்பானா, நாங்கள் அவங்கள விட வீரர்கள், தென்னாட்டு வீரர்கள். கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் எப்படியா மகாராஷ்டிராக்காரன் உடைச்சி நொறுக்குனதை நாங்கள் ஏற்றுக்கணுமா, அவங்களுக்கு எங்களுக்கு வீரம் இல்லையா அப்படின்னா கேட்டேன். அதுபோல் இவ்வளவும் செய்து நெய்வேலியை பாதுகாத்து கொடுத்து நியூட்ரோனை வரவிடாமல் தடுத்து இத்தனை முல்லை பெரியாருக்கு 10 வருஷம் போராடி இருக்கிறேன். 10 உண்ணாவிரதம், 3 நடைபயணம், 10 லட்சம் பேரை திரட்டணும் ஒரு கட்டத்தில். ஆக முல்லை பெரியாரை பாதுகாத்ததற்கும் மறுமலர்ச்சி திமுக தான் காரணம். இவற்றையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்குரிய ஊடக வசதியோ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பத்திரிகையாளர்கள் பலமோ எனக்கு எங்கள் கட்சிக்கு கொடுக்கப்படவில்லை. அன்னன்னைக்கு செய்தி போடுவாங்க, அந்த பலம் இல்லாதனால எங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்கல. இந்த ஓட்டுக்காக நான் செய்யல, நம்ம கடமையை செய்யணும். கட்சி ஆரம்பித்தோம், கட்சிக்கு என்ன கொள்கைகள் சொன்னோம். ஆக தமிழகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்தந்த ஆபத்துக்கள் வரும்போது அதை எதிர்த்து நின்று போராடுகிற இயக்கம் மறுமலர்ச்சி திமுக என்பது படித்த நண்பர்களுக்கும் இது பற்றி தெரிந்த நண்பர்களுக்கும் தெரியுமே தவிர பாமர மக்கள் மனதில் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பிரச்சார வலிமை இல்லை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில்